கொடைக்கானல் அடிவாரத்தில் வத்தலகுண்டு அருகில் மேலக்கோயில்பட்டி என்ற அந்த கிராமம்தான் என்னுடைய ஊர். அதாவது சிறு வயதில் பாடல்கள் கேட்பேன். இசை என்றால் எனக்கு ஒரு வெறி என்றே சொல்லலாம். என்னுடைய குடும்ப பின்னணி எடுத்துக்கொண்டால் என்னுடைய தாத்தா அந்த காலத்தில் பெரிய நாடக நடிகர். திரைப்படம்லாம் வராத காலத்தில் அவர் பெரிய நடிகர். என்னுடைய மாமா வேதியரை பணியாற்றினார். அவர் ஒரு நல்ல பாடகர். என்னுடைய குடும்பமே இசை குடும்பமே, என்னுடைய கிராமமே கலை குடும்பம்னு சொல்லலாம். கொடைக்கானலில் செம்பகனூரில் இயேசுவினுடைய இளந்துறவியாக தத்துவியல் படித்து கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த பாடல் உருவாச்சு. வத்திக்கான் சங்கத்தினுடைய விளைவாக தமிழ் இசைக்கு இந்தியமயமாக்குதல் என்ற அந்த அடிப்படையில் வழிபாட்டு அவங்கவுங்க தம்முடைய தாய்மொழியில் வழிபடலாம் என்று திருச்சபை அனுமதி கொடுத்தது. தாய்மொழியில் அவரவருடைய இசையில் வழிபடலாம் என்று. அந்த அடிப்படையில் இயேசபை இதில் அவங்க பயணியேசா இந்த இசையில் புதுமையை ஆரம்பித்தாங்க. பல படைப்பாளர்கள் உருவானாங்க. அமரதாசனுடைய அந்த வழி நடத்துதில் இயேசபை இளந்துறவிகள் பலர் இசையமைப்பாளராக உருவானாங்க. 1965க்கு பின்னால் 65லேருந்து இசையமைப்பாளர் உருவானாங்க. நானும் இசை அமைக்கணும்னு எத்தனையோ பாடல்கள் என்னுள்ள அப்படியே பிரபலமாக அலையோடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை பதிவு செய்கிறதுக்கு வழி தெரியலை. அப்போல்லாம் எனக்கு இசைக்குறிப்பு தெரியாது. அமரதாஸ் அவர்கள் விடுமுறையில் எங்களுக்கு அடிப்படை கர்நாடக சங்கீதத்தை கற்றுத்தந்தார். அப்போது கர்நாடக சங்கீதத்தில் சுரமெல்லாம் எழுத கற்றுக்கொண்டேன். ஏற்கனவே அந்த இசை பாரம்பரியம் இருந்தது, அந்த இசை வேட்கை இருந்துச்சு. அவர் கொடுத்த ஒரு பயிற்சியில் உற்சாகத்தில் நான் அதை என்னுடைய பாடல்களுக்கு வடிவம் கொடுக்க இசை குறிப்பில் எழுத நான் கற்றுக்கொண்டேன். அப்படிதான் கன்னிகின்ற செல்வமே உருவாவதற்கு முன்னால் அன்றைக்கு வேறொரு பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் லதா மங்கேஷ்கர் உடைய ஒரு படம், அவங்க பாடிய பாடல்கள் அடங்கிய யாதவங்கி பாரகாத்தன் என்ற ஒரு படம் வெளியானது. அதை நான் பார்த்தேன். அதில் வந்த பாடல் ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்தது, உள்ளத்தை ஈர்த்தது. அது ஆ இந்த இசை தான் இன்னுள் சென்று இந்த பாட்டு உருவாவதற்கு ஒரு முக்கிய இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது. எடுப்பிலேயே கண்ணி என்ற செல்வமே மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணி என்ற செல்வமே இந்த 2 அடி தான் இசையோடு உருவாச்சு. வேறொரு பாட்டை நான் ஒழித்து கொண்டு இது இசையோடு உருவாச்சு. எப்படி வந்தது? அது இறைவனே என்னிலிருந்து இந்த பாட்டை உருவாக்கினார். அதனால் இசை என்பது எனக்கு ஒரு மிஷன். அந்த நோக்கத்தோடு தான் எல்லா பாடல்களும் நான் நினைப்பேன். நான் அவசரப்பட மாட்டேன். எப்போ இன்ஸ்பிரேஷன் வருதோ அப்போ தான் கம்போஸ் பண்ணுவேன். அதனால் வருஷத்துக்கு 1 2 அப்படித்தான் நான் கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பாடல் முதல்ல மக்களுக்கு சென்று மக்கள் பாடி அது அங்கீகாரம் பெற்ற ஒரு பாடு தான் அது ஒளிநாடாவாகவோ சிடியாகவோ என்று எல்லாம் வெளியாச்சு. 1966 நானும் இந்த பாடல் அமைத்து, இந்த பாடல் முதல்ல இயேசுவினராக பல இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை மிகவும் விரும்பினாங்க. ஆனால் இது டிஸ்காக
1977 இந்த பாடல் டிஸ்காக வெளிவந்தது. நீங்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற ரெட்டையரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களில் ஒருவர் ராமமூர்த்தி தான் இதற்கு பின்னணி இசையை அமைத்தவர். அது இறைவன் கொடுத்த பெரிய வரம் என்று சொல்லலாம். இந்த பாடல் வெளிவந்த உடனேயே அது சூப்பர் ஹிட் பாடலாக மாறியது. உலகெங்கும் அதற்கு வரவேற்பு கிடைத்தது. இந்த பாட்டை பாடினது யார் தெரியுமா? எஸ் ஜானகி அம்மா. இந்த பாட்டை பாடி முடித்த பிற்பாடு கேபினுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு அதை பாராட்டினாங்க. ஜானகி அம்மா சேகரிடம் இந்த பாட்டை பற்றி குறிப்பிட்டு, நான் பாடிய பாடல்களிலேயே என் உள்ளத்தை கவர்ந்த பாடல் இது என்று கூறியிருக்கின்றார்கள். பாடல் ஒளிப்பதிவு நேரத்தில் கோரஸ் பாட வேண்டிய இசைக்குழு வரல. ஜானகி அம்மா அதை நானே பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பாடி வந்தது தான் அந்த கோரஸ். ஆரோ ஆரிரோ ஆரோ, எங்கும் நிறைந்த இறைவன் நீ நங்கை உதரம் ஒடுங்கினாய். எங்கும் நிறைந்த இந்த அண்டசராசரம் பிரபஞ்சம் அனைத்தும் நிறைந்த இறைவன் நீ நங்கையினுடைய உதரத்துக்குள்ள நீ ஒடுங்கி போயிட்டப்பா. இந்த ஞானத்தையே நீ உன் கரத்தில் தாங்கி இருக்கிற. ஆனால் இப்போ தாயினுடைய அந்த தளிர் கரத்தில் நீ தாங்கப்படுற. இது விந்தையிலும் விந்தையப்பா. மாதா இயேசுனுடைய தாய். ஆனால் அந்த தாய் குழந்தை இயேசுனுடைய பிள்ளை, இயேசு படைத்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையே தாயாக மாறி அந்த தாய்க்கு குழந்தையாக இயேசு உருவடிக்கிறார். பாருங்கள், இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இல்லையா? இந்த சிந்தனை டான்டே என்ற இத்தாலிய கவிஞர் ஃபீலியோ தே ஃபீலியா என்று எழுதினார். ஃபீலியோ தே ஃபீலியா, ஃபீலியோன்னா மகன், தே ஃபீலியான்னா மகள், மகளின் மகனே அப்படின்னு எழுதினார். மகளின் மகனே. அந்த கவிதை தான் தாய் உன் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் விந்தியேன் என்ற இந்த வரியில் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. இயேசு இறைவனுடைய வார்த்தை, வலிமையான வார்த்தை, வலுவுள்ள வார்த்தை. ஒரு வார்த்தையால் உலகத்தையே இறைவன் படைத்தார். அந்த வலுவான வார்த்தை வாயில்லாத சிசுவானார். இப்போ பேச முடியாத வாயில்லாத ஒரு குழந்தையா அங்கே கொட்டில் கடத்தப்படுகிறார். இது ஆச்சரியத்தில் ஆச்சரியம், விந்தையிலும் விந்தை. நீ சர்வசக்தி படைத்தவன், நீ ஆற்றல் படைத்தவன். ஆனால் நீ ஆற்றல் இல்லாத வலுவில்லாத ஒரு குழந்தையா, வாயில்லாத குழந்தையா, பேச முடியாத குழந்தையா நீ மாறியிருக்கின்றப்பா. இந்த செய்தி என்னை வாயடைக்க வைக்கிறதப்பா. இறைவன் இன்ப வாழ்வின் மையம், இன்பத்தினுடைய ஊற்று, பிறப்பிடம். அத்தகைய இறைவன் பேரின்பத்தினுடைய உறைவிடம். துன்ப வாழ்வை தேர்ந்ததேன் அப்பா, ஏப்பா நீ துன்ப வாழ்வை தேர்ந்துட்ட. இந்த பாடலை பற்றி பலர் என்கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த பாடல் ஏன் நிலைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம், பாதை இது தெய்வீக இசை பாதை. இதை கேட்ட உடனே அப்படியே மெய்மறந்து போயிடுறோம். என்கிட்ட கேட்குறாங்க, இப்படிப்பட்ட இசையை எப்படி பாதை உருவாக்குனீங்க?
இது இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. 53 வருடங்களுக்கு பின்னாலேயே நிலைச்சிருக்குதுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஃபாதர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது, இறைவனே என்னிலிருந்து, தூய் ஆவியார் என்னிலிருந்து இந்த பாடலை உருவாக்கினார் என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த கன்னி என்ற செல்வமே என்ற பாடலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல மாதங்கள் ஆச்சு. முதலடி அமைப்பதற்கு பல நாட்கள் ஆச்சு, சில மாதங்கள் ஆச்சு. நான் பிலாசபி படிக்கும்போது, மெய்யியல் படிக்கும்போது முதலடி உருவாக்கினேன். அதில் பார்த்தா ஒரு மெய்யியலினுடைய தாக்கம் அந்த பாடலில் இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு அடி போதாது, இன்னொரு அடி வேண்டும் என்று ரசிகர்கள் கேட்டாங்க. நான் தியாலஜி படிக்கும் பொழுது 2வது அடி, வல்ல தெய்வ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய், அங்கே இறையியலினுடைய தாக்கத்தை பார்க்கலாம். வல்ல தெய்வ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய். இந்த பாடல் உருவாகிறதுக்கு ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகள் ஆச்சு. மாதா டிவி பக்தர்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் செய்தி என்னென்னா, அன்று இயேசு பிறந்தார். ஆனால் அது ஏதோ கடந்த கால நிகழ்ச்சி, அவர் புறப்பட முடிந்த நிகழ்ச்சியில் அவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து பிறக்க வேண்டும். கன்னீண்ட செல்வமே என்ற பாடல் வழியாகவும் இயேசு பிறந்து கொண்டே இருக்கின்றார். in